நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு RSGMT வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிக அன்போடு வரவேற்கின்றேன். உமாசங்கர் IAS மத பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத பிரச்சாரம் செய்வது என்னுடைய அடிப்படை உரிமை என்று அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். சட்ட ரீதியிலான போராட்டத்தின் மூலமாக அந்த அடிப்படை உரிமையை நான் மீண்டும் மீட்டெடுப்பேன் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நேர்மையான அதிகாரி உமாசங்கர் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தீங்க. அவர் அர்ஜுன் சம்பத் ஒரு வாதத்தை வைக்கிறார். அவர் ஒரு ஹிந்து தேவேந்திரர். அந்த சாதி சான்றிதழை பயன்படுத்தி கிறிஸ்தவராக பகிரங்கமாக இன்னும் பிரச்சாரம் செய்தால் கூட தன்னுடைய மதத்தை மாற்றாமல் வைத்திருக்கிறார். மற்றவர்களையும் அப்படி வைக்கும்படி சொல்லிய ஒருவர் எப்படி ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்க இயலும்? மற்றதெல்லாம் விட்டுலாங்கிற அவருடைய ஒரு வாதம் வைக்கிறார். இதில் எங்கே நீங்கள் முரண்படுவீங்க? அதாவது இந்து தேவேந்திரராக அவர் இருந்தது உண்மை. அதனால் சர்வீஸில் அந்த சலுகையை அனுபவிக்கிறாரு. அதே மதத்தில் சர்வீஸ் முழுசும் நீடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இன்னொன்று அவர் மதத்தை பற்றியே பேசலை. மதம்ங்கிறது ஒரு நிறுவனம். இயேசு அந்த நிறுவனத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. இயேசுவை வைத்துக்கொண்டு மத நிறுவனங்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு மத நிறுவனத்தோடும் அவர் சம்பந்தப்படவில்லை. அவர் ஒரு ஃப்ரீலான்சிங் இயேசுவை பற்றி பேசுகிறவராக இருக்கார். அதனால மதம்ங்கிற பேச்சுக்கே இங்கே இடமில்லைங்கிறது என்னுடைய கருத்து. வேற என்ன கேள்வி? அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அவர் சொன்னார், பேட்டி அளிக்கின்ற பொழுது, இன்னொரு வார பத்திரிகைக்கு அவர் பேட்டி அளிக்கின்ற பொழுது சொல்கிறார், உத்தரகாண்டில் வந்த மழை வெள்ளத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நீங்கள் சொன்னீங்க அவர் இயேசுவை பற்றி, இயேசு ஒரு புரட்சியாளராக அப்படித்தான் பார்க்க முடியும், அவரை பற்றி தான் அவர் சொல்கிறார் அப்படிங்கிற பொழுது ஜாதகங்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அவர் ஒரு பக்கம் ஏற்கனவே சொன்னது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே உமாசங்கர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், உத்தரகாண்டில் மழை வெள்ளம் வரும், இப்படி லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள் என்பது எனக்கு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே முன்பே சொல்லியிருந்தார். ஊடகவியலாளர் திருப்பி கேட்கிறாரு, அப்போ நீங்கள் ஏன் இதை அரசாங்கத்தில் சொல்லி முதலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இது என்ன மாதிரியான பகுத்தறிவாக இருக்கும்? இது மதங்களை தாண்டி இயேசு கிறிஸ்துவனுடைய ஐடியாலஜியை மட்டும் எடுத்து செல்லக்கூடிய, உங்கள் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உன்னிடம் 2 சால்வைகள் இருந்தால் அதை ஒன்றை மற்றவனுக்கு கொடுத்துவிடு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய தத்துவங்களை கொண்டு செல்லக்கூடிய பாதையா இது? அதாவது இப்போ ஒரு சார் பேசும்பொழுது பிஜேபியிலேருந்து வந்திருக்கிற ஆதவன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குது, முடமாக இருக்கிறவங்க பண்ணுறாங்கன்ற ஒரு மிரக்கல், அற்புதம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சாதாரணமாகவே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, செயல்படாமல் இருந்தார்கள், அது ஒரு முடத்துக்கு சமானம். இனி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். காது கேட்காதவர்களாக இருந்தாங்கன்னா இறை செய்திக்கு காது கொடுக்காதவர்களாக இருந்தார்கள், இப்போ காது கொடுக்கிறார்கள். இன்னொன்று ஊமைகள் பேசுகிறார்கள்ங்கிறதும் இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க, இப்போ பேசுவதற்கான ஆமாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான். மழை வெள்ளம் வருதுல சில பேருக்கு அந்த பேச்சில் பாத்தீங்கன்னா கால் ஊனமா இருந்தவர் இது அவர் ஒரு விஷயத்தை நான் அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்குள்ள எங்கேயுமே போக விரும்பல. அது அவர்களுடைய நம்பிக்கை. இந்த ஏன்னா எல்லா மதங்களிலும் இந்த அரசியல்வாதிகளால் அல்லது இந்த ஆட்சியாளர்களால் அதிகாரிகளால் கிடைக்காத ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதியும் அந்த சாதாரண மக்களுக்கு அது எந்த மதமாக இருக்கட்டும் கிடைக்கணும்னா அதுல நம்ம குறுக்க போறதுக்கு நான் விரும்பல. ரைட், ஓகே. நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, ஆனால் அதை காட்டி மிரட்டுகின்ற துணிலோ அல்லது பயமுறுத்துகின்ற துணிலோ ஒருவருடைய பிரச்சாரம் அமைந்தால், நீங்க சொன்னீங்க காது கேளாதவர்கள் கேட்கிறார்கள், அதுக்குள்ளே நான் போகல, அது ஒருவேளை நடப்பதாக கூட வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, உத்தரகாண்டிலே மழை வெள்ளம் வரும் என்று இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பே சொன்னார், நீங்க இல்யூஷன்ங்கிறீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? ஈவன் சுனாமி அப்ப கூட சொன்னார் அவர், ஏன் கோடி லட்சக்கணக்கான மக்களை ஏன் காப்பாத்த தவறினார் அவர்? அதுதான் அவங்க கிட்ட கேட்கிறோம். சொல்லுங்க. அதாவது அவரை பூரா சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல, நீங்க அதுவும் எனக்கு தெரியும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரோடது அதிகார அவர் சார்ந்திருக்கிற வேலைக்கு சம்பந்தம் இல்லாதது, அவர் மட்டும் தனிமைப்படுத்துவது தகாதது. இப்போ இதே மாதிரி பல்வேறு மூட நம்பிக்கைகளில் இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க. இன்னொன்று அது மூட நம்பிக்கைகள் மட்டும் சொல்ல முடியாது, காரியக்காரத ஒரு மூட நம்பிக்கை. தங்களுடைய குருமார்கள்னு மத குருமார்கள்னு சொல்லி மத நிறுவனங்களோடு தங்களை இணைச்சிக்கிறாங்க. அந்த மத நிறுவனங்கள் மூலமாக அது தொடர்புள்ள அரசியல்வாதிகளோட நெருக்கம் காட்டுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு தேவையான போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அதில் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதை விடவும்
உமாசங்கர் பண்றது ஒன்றும் தவறு இல்லை. இது எல்லா மதங்களிலும் நீக்கமர நடந்துக்குங்கிற வாதம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஐஏஎஸ் ஆக இவர் எல்லாருமே சட்டத்தை முன் வச்சு தான் பேசுறாங்க. இந்த சட்டப்பிரிவின்படி எனக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, இல்ல இந்த சட்டப்பிரிவின்படி அனுமதி மறக்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படித்தான் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்டாவே தான் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்ததான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு அப்படி சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா அவர் அதை செய்யலாமா? ஐஏஎஸ் அதிகாரி மற்றவர்களும் செய்கிறாருங்கிறது ரைட் இல்ல. ஐஏஎஸ் அதிகாரிங்க ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சிடல. ஒண்ணு அவங்களுக்கு வந்து கான்டக்ட் ரூல்ஸ் இருக்கு. அந்த கான்டக்ட் ரூல்ஸ்ல இதை பற்றி எந்த விதமாக சொல்லப்படல. திரு பிரின்ஸ் அவங்க சொன்ன அந்த நீங்க மத்திய அரசே அதை செய்கிறது அப்படிங்கிறீங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது எல்லோரும் செய்கிறார்கள், ஆனால் இவரை மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறார்கள் அப்படிங்கிற உங்களுடைய கேள்வியும் கிட்டத்தட்ட அவங்க அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. எல்லோரும் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசை தான் சொல்லுது. அதுல வந்து அதிகாரியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அவர் தன்னை எந்த மதத்தோடும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஒரு குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டு நான் ஒரு மடாதிபதியிடம் போயிட்டு நான் வந்து ஆசி வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப குடியரசுத் தலைவரே இவர்கிட்ட வந்து ஆசி வாங்குறாருன்னா இவர் அவ்வளோ பெரிய ஆளு, இவர்கிட்ட போனா எல்லாமே நடக்கும் என்கின்ற செய்தியை சொல்லாமல் ஒரு குடியரசுத் தலைவர் செய்கிறார் என்று பொருள். ஒரு பிரதமர் அதை செய்கிறார் என்று சொன்னால் ஒரு சொல்லாமல் நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு செய்தி கொடுக்கிறார். இது ஒரு வகையான ஒரு பிரச்சாரம் தான். இது வாயில தெரிந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இது விசிபிளா தெரியுது. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இந்தியாவில் இதற்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. பாபு ராஜேந்திர பிரசாத் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்ன போது பண்டிட் நேரு அவர்கள் பாபு ராஜேந்திர பிரசாத் போவதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது, ஆனா குடியரசுத் தலைவர் போக முடியாதுன்னு. பாபு ராஜேந்திர பிரசாத் எழுதினாரு, குடியரசுத் தலைவர் போக மாட்டார், நான் பாபு ராஜேந்திர பிரசாதாக போவேன் என்று சொல்லி ஐஏஎஃப் விமானத்தை பயன்படுத்தாமல் இந்திய குடிமகனாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. இது வரலாறு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பொழுது மீனாட்சி அம்மனை பற்றி பேசவே இல்லை. அவர் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல, கும்பாபிஷேகத்துக்கு பிறகு வர்றாரு, 3 நாள் கழிச்சு வர்றாரு. அப்புறம் வந்தவர் பேசுறாரு, யார் ஒருவன் பிற மதத்தினுடைய கடவுளை மதிக்க தெரிந்திருக்கிறானோ அவன் தான் சிறந்த சமயவாதின்னு பேசுறாரு. இதுதான் மதச்சார்பற்ற கோட்பாடு. எந்த ஒரு மதத்தையும் ஊக்கப்படுத்தாமல் தன்னுடைய வெளிப்படை தன்மையின் மூலமாக யாருக்கும் சக்தி இருக்கிறது என்பதை காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, பாபு ராஜேந்திர பிரசாத்தில் தொடங்கி என்னவெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கு அவங்க முதல் சுற்று சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க, நீதிமன்றங்களில் தொடங்கி ஏன் காவல் நிலையங்கள் எல்லா இடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகம், ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸோ யூனியன் ஆஃபீஸோ போனீங்கன்னா அந்த வளாகத்திற்குள் ஒரு கோவில் நிச்சயமாக இருக்கும். பெரும்பாலும் அது விநாயகர் கோயிலாக இருக்கும், பிள்ளையார் கோயிலாக இருக்கும். அங்கே விநாயகர் சேர்த்து கொண்டாடப்படுகிறது, அதெல்லாம் பிரச்சனை, அதுவும் அவர்களுக்கான உரிமையாக வைத்துக்கலாம். ஆனால் இதை அனுமதிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு வார்த்தைக்காக வச்சுக்கலாம், ஒரு அரசு அலுவலக வளாகத்திற்குள் நாளை கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு தேவாலயத்தை கட்டி அங்கே பிரார்த்தனை செய்ய தொடங்கினால் இங்கே அனுமதி கொடுக்கப்படுமா? அத்தகைய ஒரு சூழல் இருக்கிறதா? ஒரு தொழுகைக்கான இடத்தை அங்கே நிறுவி அவர்கள் தொழுகை நடத்த தொடங்கினால் அதற்கான அனுமதி கொடுக்கப்படுமா? இவையெல்லாம் இங்கே எப்படி பார்க்கப்படுங்கிற ஒரு கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்குதுல்ல? இல்லை, அது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சட்டத்தில் அதாவது ஆர்டிகல் 38 சிவில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் வந்து சொல்கிறாங்க, சிவில் சர்வன்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் இன் ரிகார்ட் வித் எனி ஆக்சுவல் டேமேஜஸ் காஸ்ட் டு த லேட்டர் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃப்ராட் or gross negligence in the performance of their duties. Civil servants are also responsible for damages paid by the state to any அப்படின்னு வருது. அதாவது fraud, அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டவர் மந்திரத்தில் நோய் சரியாகி போயிடும், ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு மக்கள் நோயில் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி நோயை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்க தவறிட்டு இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இப்படி தடுக்க சட்டமா இருக்கு. பல விஷயங்கள் இப்ப அவர் சேலத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே பேசிய ஒரு வார்த்தைகள், கிறிஸ்தவர்கள் ஜாதகத்தை நம்பாதீர்கள், கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க ஜோதிடம் பார்க்காதீர்கள், வீட்டில் நல்ல நேரம் பார்க்கக்கூடிய கேலண்டர்லாம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி எறியுங்கள் அப்படின்னு அவர் இது எல்லா மத பிரச்சாரங்களிலும் நடக்கக்கூடிய பிரச்சாரம் தான். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான் அவங்க பேசுறாங்க. அதை பேசியதற்காக எங்களுடைய மத நம்பிக்கைகளை நீங்கள் புண்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி அவர் மீது இந்த அமைப்புகளின் சார்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது ஜாதகத்தை கொளுத்தி விடுங்கள் என்று சொல்வது மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு கருத்தா இல்லையா? நீங்க கேக்குறீங்க முடத்தை நீக்குவார்கள் அப்படின்னு சொன்னா அது ஃப்ராடு,
அது மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படின்னா தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஜாதகம் மூலமாக ஏதாவது பரிகாரம் தேடி தீர்வு காண்பது அப்படிங்கிறது பகுத்தறிவா? நான் வந்து ஒரு அரசு அதிகாரி கிடையாது, நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது. ஓகே, எனக்கு வந்து என் மதத்து மேல எனக்கு மூட நம்பிக்கை இருக்கலாம், நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா நான் ஒரு அரசு பொறுப்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அங்க நீங்க பேசும்போது தான் பிரச்சனை வந்து, நீ தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை கடைபிடிக்கான அவர் கிறிஸ்தவ மத கடைபிடிச்சு கவலை கிடையாது. ஆனா மக்களை திரட்டி அந்த இடத்துல ஒரு சார்பு மக்களுக்கு மாத்திரம் நீங்க இதை மாத்திரம் நீங்க இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நீங்க நம்புங்க, மத்த மதத்தை நம்பாதீங்க சொல்லும் போது ஒரு அரசு அதிகாரி தனது கடமையை செய்ய தவறி ஒரு சார்பாக இன்றைய தேதியில் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தி இன்றைய தேதியில் இந்திய பிரதமர் அரசு சட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு அரசு அதிகாரியா அல்லது வெறும் அரசியல்வாதியா? அவர் அரசு அதிகாரி, பிரதமர் மிக பதவி ஏற்றவுடன் அவர் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இது என்ன மாதிரியான நடவடிக்கை? தனிப்பட்ட நான் சொல்ல தனிப்பட்ட இல்ல, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா போய் கலந்துக்கிட்டார். பிரைம் மினிஸ்டரா தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எந்த கடவுளான கும்பிடலாம் பேசல. பிரச்சாரம் பண்றது, பிரச்சாரம் இவர மத கூட்டத்தை போய் பிரச்சாரம் பண்ண நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்ணாரா? உங்களால நிரூபிக்க முடியுமா? நாங்க சொல்றது மத பிரச்சாரத்தை தான் பேசணும்னாங்க. ஒரு அரசு அதிகாரி அரசு பொறுப்புல இருந்து அவர் என்ன சொல்றாரு, நான் விடுமுறை நாள்ல தான் பண்றேன்னு. அப்ப விடுமுறை நாள்ல நான் கேக்குறேன், 6 மணிக்கு மேல காசியில் லட்சக்கணக்கான மக்கள் லஞ்சம் வாங்கலாம். காசியில் லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தனிப்பட்ட வாழ்க்கையில யார் வேணாலும் அவங்க மாதிரி கடைபிடிக்கலாம். அது யாரும் கேட்க கேள்வி அவர் போயிட்டு சர்ச்சில் கும்பிடுறது நான் கேள்வி கேட்கலையே, அவர் பிரச்சாரம் பண்ணதான் கேள்வி கேட்கிறேன். நான் அவர் சர்ச்சில் கும்பிட்டுமே நாங்க வேண்டாம் சொல்லி அவர் எந்த கோயிலும் கும்பிட்டு போயிட்டு அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் கிடையாது. மற்றவர்களை இந்த மதம் தான் சிறந்தது இங்கு வாருங்கள் என்று சொல்வது தவறு. இன்னும் கூட விரிவாக பேசலாம். அர்ஜுன் சம்பத்தோடும் இந்த கருத்து குறித்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மதம் அவருடைய அடிப்படை உரிமை, அவர் அதை 4 சுவர்களுக்குள் வைத்துக் கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை அல்ல. பொதுவெளியிலும் கூட அவர் தொழுகை செய்தட்டும் அல்லது பிரேயர் செய்யட்டும், அவர் வேண்டிக் கொள்ளட்டும். ஆனால் பிரச்சாரம் செய்கின்ற நோக்கில் அவர் பேசுவது பிற மதத்தினரை எங்கள் மதம் தான் சிறந்தது இங்கு வாருங்கள் என்ற நோக்கில் அல்லது எங்களுடைய கடவுள் தான் சிறந்தவர் என்ற நோக்கில் பேசுவதுதான் தவறு என்ற ஒரு வாதத்தை ஆதம் வைத்திருக்கிறார். விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.